இன்றைக்கி செப்பல் ஒன்று தொலைய போகுது, செப்பல் போடாமல் போகிறேன். அப்போ காலில் முள் குத்துமா, காலில் கல் குத்துமான்னு குத்த தான் செய்யும். நான் இதை அனுபவிச்சுக்கணும், அவ்வளோதான். செப்பலை காப்பாற்றணுன்னா நான் அனுபவிக்கணும், அவ்வளோதான் இந்த விஷயம் லாஜிக்கு. இல்லை செப்பலில் முள் குத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த முள் எடுத்து போடுறது நான் ரெடியாக இருப்பேன். என்னமோ குத்திக்கிட்டே இருக்குன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஜோதிடம் தெரியாமல் வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல, கஷ்டம் எங்கேருந்து வருது, யார் மூலமாக வருது, எதால் வருதுன்னு தெரியாமல் ஏதோ எனக்கு மட்டும், பத்திரிக்கு மட்டும், மூர்த்திக்கு மட்டும், அப்படி ஒன்றுமே இல்லைங்க. மக்களோட ஆசைகள் தேவைகள் பெருக்கிக்கிட்டாங்க. இதனால தான் இந்த ஜாதகம் வந்து அந்த காலத்தில் ஒரு தடவை பார்த்தாங்க, 2 தடவை பார்த்தாங்க. இப்போ டெய்லி ஒரு 3 பேர் 4 பேர்ட்டு பார்க்குறதுக்கு இந்த பவித்ராட்ட பார்த்தா, இல்லை ராஜேஷ்கிட்ட பார்த்தா, இல்லை சாந்தி வீட்டை பார்த்தா, அது சொல்லிடுவாங்களோ வீடு வாங்கிடலாமா. யார்கிட்ட பார்த்தாலும் வாங்க முடியாது தானே, வாங்கலான்னு தானே. எனக்கு அந்த லாஜிக்கு பாருங்களேன். என்னென்னா என்னுடைய ஆசை இருக்குது, நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பதிலை சொல்லணும். நீங்கள் மன்னர் போல் வாழ்வார். போன காலத்தில் போன ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்த அண்ணன் இந்த ஜென்மத்தில் எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குது. இந்த மக்களோட தேவைகளும் ஆசைகளும் பெருக்குன தொட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை ஜாதகம் பார்க்குறாங்க. அதேமாரி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட ஜோதிடர்கள்ட்டையும் இவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. அது இவங்களுக்கு குழப்பங்களை மிஞ்சும். 2 பேரில் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த முடிவில் இறுதியாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக எடுக்கணும்.